கன்னி டிசம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். ராகு கேது பெயர்ச்சி பலன். டிசம்பர் 5, 2026 அன்று ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் மகரம் கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் கடகம் பெயர்ச்சியாகிறார்கள். லாப கேது 11 ஏற்கனவே உச்சகுரு இருக்கும் நிலையில் இப்போது கேதுவும் அங்கு வந்து சேர்வதால் ஆன்மீக தொடர்பு கொண்ட தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு அபாரமான முன்னேற்றம் கிடைக்கும். பணிச்சூழல் 4 இல் சூரியன் இருப்பதால் அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். இருப்பினும் 11ஆம் இடத்து கிரகங்களின் பலத்தால் உங்களின் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் மாத இறுதியில் கிடைக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உச்சகுரு மற்றும் கேதுவின் சேர்க்கை எதிர்பாராத ஆன்மீக வழியிலான ஆதாயங்களை தரும். சேமிப்பு 5 இல் ராகு இருப்பதால் பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஸ்பெக்குலேஷன் முதலீடு செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. பேராசைப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். செலவுகள் வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக சற்று அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிவரும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி நிலவும். 11 ஆல் இருக்கும் கிரகங்களால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் 5 இல் ராகு பெயர்ச்சியாவதால் குழந்தைகளின் போக்கில் சிறு மாற்றங்கள் தெரியலாம். அவர்களிடம் அன்பாக பேசி நல்வழிப்படுத்துவது அவசியம். அவர்களின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டவும். திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடிவடையும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம் பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனநலம் 5 இல் ராகு இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் அல்லது கற்பனை பயங்கள் வரலாம். தியானம் மற்றும் குலதெய்வ வழிபாடு மனதிற்கு தெளிவை தரும். பாதுகாப்பு கண்டச்சனி தொடர்வதால் தூரத்து பயணங்களின் போது உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளவும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 6, 7, 16, 17, 26, 27. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 19, 20, 21. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3, 2. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை வெள்ளை. பரிகாரம் விநாயகர் வழிபாடு கேதுவின் தாக்கத்தை குறைக்க சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடவும். ராகு வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட குடும்ப குழப்பங்கள் நீங்கும். தானம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது கண்டச்சனியின் வீரியத்தை குறைக்கும்.